இன்று இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதாவது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. காலத்தினால் உற்ற காலத்தில் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் அது உலகத்தை விட சிறந்தது என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது இப்போ ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். அதாவது ஒரு வயதானவர், அவர் என்ன செய்கிறாரு, முதல் நாள் மழை பெஞ்சிருக்கு. அவர் எப்பவுமே பக்கத்தில் போய் ஏதாவது வாங்க, கடைகள் சொன்ன ஏதாவது வாங்குவோம்னு சொல்லி போவார். அந்த மழை பெஞ்சதுனால அந்த அந்த போகும் வழியில் ஒரு பள்ளம் விழுந்து விட்டது மழையினால். அந்த பள்ளத்தை அவர் பார்க்க முடியவில்லை, அப்படியே அதில் விழுந்துட்டார். விழுந்த உடனே இருசக்கர வாகனத்தில் ஒருவன் செல்கிறான், ஒரு இளைஞன் செல்கிறான். அப்படியே அந்த வண்டியை அங்கே நிறுத்திவிட்டு உடனே அவரை தூக்கி காப்பாற்றி விட்டான். அந்த காப்பாற்றினது மட்டும் இல்லை, ஏன்னா அதே ஏரியா தானே, அதனால் அவர் அந்த வீட்டிலே கொண்டு போய் சேர்த்து விட்டார். அவருக்கு எந்தவித அடியும் இல்லை, ஏன்னா வயசானவர். லைட்டாக அடிபட்டால் கூட என்ன, வயதாகும்போது 60 வயதுக்கு மேல் போனால் எலும்பு எலும்பு சுருங்கும் தன்மையை உடையது என்கிறார்கள் மருத்துவர்கள். அப்போ சுருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எளிதாக பாதிப்பு வந்துவிடும். அதனால் அவங்க கொண்டு உடனே வீட்டில் சேர்த்து விட்டாப்புல, வீட்டில் நல்லாவே இருந்தார், ஒன்றும் இல்லை. அப்போ அவருடைய உயிரையே பிழைக்க வைத்தவன் அந்த இளைஞன். சிந்திச்சு பாருங்க. அதைத்தான் தெய்வப்புலவர் எப்படி, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. அற்புதமான குறளுங்க. அடுத்து ஒரு குறளையும் பார்ப்போம். அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது எந்த பொருளை பற்றி ஒருவர் சொற்பொழிவாற்றினால் அந்த சொற்பொழிவில் என்ன உண்மை பொருள் இருக்கிறது என்பதை கண்டறிபவனே அறிவாளி ஆவான் என்கிறார். இப்போ உதாரணத்திற்கு பேரறிஞர் அண்ணாவே அந்த உலக தமிழ்ச்சங்க மாநாட்டில் பேசினார். அப்போ அந்த பேச்சை கேட்டு அதில் ஏதாவது இருக்கா, என்ன வரும், அவர் அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது, அதை கண்டறிய வேண்டும். அவன்தான் அறிவுள்ளவன், அறிவாளி என்கிறார் தெய்வப்புலவர். அதனைத்தாங்க சொல்கிறார், வேறு ஒன்றும் இல்லை தெய்வப்புலவர். அடுத்து அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அறிவுடையவர் என்ன இல்லாவிட்டாலும் அவர் எல்லாம் உடையராகவே எண்ணப்படுவார். ஆனால் அறிவில்லாதவர் எவ்வளவு பொருள்களை வைத்திருந்தாலும் அவனை ஒன்றுமே இல்லாதவனாகத்தான் கருதுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன செய்கிறான்னா, ஒரு கிராமத்தில் ஒரு அறிவாளியும் இருக்கான், ஒரு செல்வந்தனும் இருக்கான். ஆனால் அந்த செல்வந்தன் யாருக்குமே ஒரு பொருள் கூட ஈதல் மாட்டான். அப்போ அந்த செல்வந்தரை விட்டுட்டு இந்த அறிவாளி வீட்டுக்கு தான் எல்லாரும் கிராமத்தில் உள்ளவர்களாக செல்வார்கள். எதற்காக என்று கேட்டால், ஒரு சந்தேகம் விட்டது, இதனை தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் உள்ள அவர்கள் அனைவருமே அவரை மதித்து அவர்களை செல்வார்கள். இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்தியுள்ளார். பாருங்கள், இது உதாரணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் தெய்வப்புலவர் உணர்த்தியுள்ளார். அதாவது அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். எத்தகைய பொருள்களை அவர் வச்சிருந்தாலும், என்ன பெண்ணற்ற பொருள்கள் இருந்தாலும் அவன் அறிவில்லாதவன், அவன் அறிவு இல்லாதவனாகத்தான் கருதப்படுவார். எல்லா பொருள்களும் இல்லாதவனாகவே கருதப்படுவார். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அதற்கு அடுத்து ஒரு குறளையும் பார்ப்போம். பீழிவை சாகாடும் அச்சிறு மப்பண்டம் சாலம் மிகுத்து பையன், மயிலிறகே ஏற்றிய வண்டியே ஆனாலும் அதனுடைய அளவு மிகுதியாக ஏற்றினால் அதனுடைய அச்சாணி முறிந்துவிடும் என்கிறார். அதாவது பாருங்க, இப்போ இந்த அச்சாணி முறிந்துவிடும் என்பது ஒரு விஞ்ஞான கருத்துங்க. ஒரு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் இரும்பை, நம்ம தமிழன் இரும்பை உபயோகித்திருக்கிறான் என்பதை தெரிய முடிகிறது.
பாருங்கள், அதாவது மயிலிறகை ஏற்றிய வண்டி, மயிலிறகு தான் நம்ம நிறைய ஏற்றுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் ஒன்று தான். அந்த காலத்து சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க, 1 கிலோ பஞ்சு பெருசா, 1 கிலோ இது மயிலிறகு பெருசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதான் மயிலிறகு சிறுசாக இருக்கே, அதனால் எல்லாம் ஒன்று தானே, ஒரே கிலோ தானே. அதனைத்தான் தெய்வப்புலவர் என்ன சொன்னாங்க, மயிலிறகே ஆனாலும் அதை அளவோடு தான் ஏற்ற வேண்டும். அப்படி அளவோடு ஏற்றாமல் இருந்தால் வண்டி, அதாவது அச்சு முறிந்து விடும். அச்சு முறிந்து விடுமா அதில் முக்கியம். அச்சு முறிந்து விடும் என்பது ஒரு விஞ்ஞான கருத்து. ஏற்கனவே தெய்வப்புலவர் மருத்துவராகிவிட்டார். நோய் நாடி, நோய் முதல் நாடி அதை தணிக்கும், வாய்நாடி வாய்ப்பு செயலில் மருத்துவராகிவிட்டார். இந்த குரலில் அவர் விஞ்ஞானியே ஆகிவிட்டார். அதாவது இன்னும் கொஞ்ச நாடு இருந்திருந்தால் அவரே விண்ணுலகம் சென்று, அதாவது நிலவுக்கு சென்று வந்திருப்பார். நம்மளுடைய துரதிர்ஷ்டம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இருந்திருக்கு. நல்லபடிக்கு அவர் எழுதிய குரல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் நம்மளை பாராட்ட வேணும். அடுத்து ஒரு குரலுங்க, பீலிபி சாகனம். அடுத்து வந்து என்னென்னா, அதாவது அடுத்து ஒரு குரலுங்க, இயற்றலும் ஈற்றலும் வகுத்தலும் வகுத்த காத்த இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது பொருளை கொண்டு வரும் வழியை அறிந்து, பொருளை சேகரித்து, அதை பாதுகாத்து, அதனை நல்வழியில் செலவிட வேண்டும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வழியிலே அறம் பொருள் இன்பம் என்ற அறவழிகளில் செலவிட வேண்டும். அவன்தான் நல்ல அரசன் என்று சொல்கிறார். ஸோ அப்போ அது வந்து மன்னராட்சி. இப்போ மக்களாட்சி நடைபெறுகிறது. மக்களாட்சியிலும் இது பொருந்தும். இதனைத்தான் மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, அந்த நிதிநிலை அறிக்கை வருடந்தோறும் சமர்ப்பிப்பார்கள். அப்போ அந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த குரலை தான் நிதியமைச்சர் முதல்ல சொல்லிட்டு தான் அப்புறம் அவர் இப்போ நிதிநிலை அறிக்கையை வாசிப்பார்கள். இந்த குரல் எவ்வளோ முக்கியமான குரல் பாருங்கள். இன்றைக்கு அவர் 2000 ஆண்டுகளுக்கு சொன்ன திருக்குறள் இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை வாசிக்கும்போது முதலில் இந்த குறளை வாசித்து விட்டு தான் அப்புறம் அதுக்கு மற்றவைகளை எதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கு அப்படின்னு பேசுவாங்க. இந்த நிதிநிலை அறிக்கையில் அதாவது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. எவ்வளோ அற்புதமான குரல் பாருங்கள். இது இப்போ கூட நிதிநிலை அறிக்கையில் இவர் சமர்ப்பித்தார் நமது தமிழ்நாடு மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள். அவர் என்ன சொன்னார்னா, நான் உண்மையிலேயே தமிழக அரசுக்கு நன்றி கூற வேண்டும். காரணம் என்னென்னா, அரசியல் மாறுபாடு கருதாக சொல்கிறேன். எனக்கு தான் சொல்கிறேனே, திருவள்ளுவருக்கு யார் செய்கிறாங்களோ அவரை எனக்கு பிடிக்கும். அதனால் அவர் என்ன செஞ்சார்னா, முதல்ல ஏற்கனவே 58 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. இன்னும் 25 மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்காக ஒரு தொகை ஒதுக்கி இருக்கிறார்கள் நிதிநிலை அறிக்கையில். எனக்கு அதுதான் எனக்கு பெருசாக இருந்துச்சு. மற்றதை கூட பார்க்கலாம். அதை பார்த்த உடனே திருவள்ளுவருக்கு இன்னும் ஒரு 25 மொழிகளில் போனால் 25 நாடுகள் அதை தெரிஞ்சுக்கிறோம்ல. அதை நான் பெருமைப்பட்டேன்னு சொல்கிறேன். இதற்காக தமிழ் அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஒரு குறளையும் சொல்லேன். அதாவது ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், அதை பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது ஒருவன் தீமை செய்து விட்டான் என்று பொறுக்காமல் வருத்தினவரை உலகம் ஒரு பொருட்டாக கருதாது. ஆனால் பொறுத்தாரை பொன்னை போற்றி புகழ்வார்கள். இது எப்படி அற்புதமாக இருப்பாருங்க. நல்லா சிந்திச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், அதை பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது எகிப்திய மன்னன் என்ன செஞ்சுருக்கான்னா, சாக்ரட்டிஸ்
நீங்கள் சாக்ரட்டிஸை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சாக்ரட்டிஸ் எகிப்திய தத்துவ ஞானி. அவன் என்ன சொல்வான், கடவுளை பற்றி, கடவுளை இருக்கிறாரு இல்லையான்னு அப்படிலாம் சொல்லவே இல்லை. நம்ம ஈவேரா பெரியார் சொன்னார்ல, அது மாதிரி இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, கடவுளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை சரி ஆராய்ச்சி மூலமாக வெளிப்படுத்துகிறார் அவருடைய கருத்தை. அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறார்னா, அவர் தத்துவ ஞானிங்க. அதனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் தத்துவங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த தத்துவங்களை கேட்குவதற்காக இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, அவர் பின்னாடியே போய் அவர் கூட்டம் போட்டார்னா இளைஞர் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். இதை பார்த்த மன்னன், அப்போ ஒற்றர்கள் இருக்கான்ல, அந்த ஒற்றர்களை பூரா மன்னன் அனுப்பி வச்சிருவான். அதை பார்த்த மன்னன் என்ன செய்கிறான், பொறாமைப்படுகிறான். பொறாமைனா எப்படி பொறாமைப்படுகிறான்னா, ஒருவேளை இவனுடைய கூட்டத்திற்கு இவ்வளவு இளைஞர்கள் பின்னாடி செல்கிறார்களே, சரி ஒருவேளை இவன் நம்மளை ஆட்சியை கவுத்துட்டு படை திறந்து இவனே ஆட்சியை பிடிச்சிருவானோ அப்படின்ற ஒரு பயம் அவனுக்கு வந்து விட்டது அந்த மன்னனுக்கு. அதனால் என்ன செய்கிறான், அவனை, அதாவது சாக்ரட்டிஸை, அவரை சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடைத்து என்ன செய்கிறாங்க, சிறையில் அடைத்தால் மரண தண்டனை எப்படி இருக்குன்னா, அங்கே நஞ்சு விஷம் கொடுத்து சாகடிக்கிறது. அப்படி ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க. அப்போ என்ன செய்கிறாரு, அவருடைய நண்பர்கள் இப்போ இளைஞர்களே முக்கியமானவர்கள் இருப்பார்ல, அதில் அவருக்கு ஒரு நண்பர் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ 2 பேருமே மன்னரிடம் போய் கேட்குறாங்க, ஏங்க அவர் என்னங்க தவறு செய்தார், அவரை போய் நீங்கள் சிறையில் அடைச்சி அவருக்கு தண்டனை கொடுக்குறீங்க, மரண தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க, அவர் பேச்சு இளைஞர்களை பூரா கவர் வண்ணம் இருக்குங்க, அது நல்லதல்ல, அதனால் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ என்ன சொல்கிறீங்க, அவரை விடுதலை செய்வீங்களா என்னன்னு கேட்குறாரு. நான் விடுதலை செய்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன, அவர் இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் இளைஞர்களிடம் மீட்டிங் போட்டு பொதுக்கூட்டம் போட்டு பேசக்கூடாது, அவர் வேலை உண்டு அப்படின்னு வீட்டில் இருந்தார்னா அவரை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு. அதை போய் அரிஸ்டாட்டிலும் பிளாட்டோவும் அவரிடம் சொல்கிறார்கள். அதற்கு சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறார்னா, ஏங்க, நான் மனிதனாக பிறந்தவன், நான் ஒரு மனிதன், நான் என்னுடைய கருத்துக்களை மக்களிடம் பேச்சு சுதந்திரம் இல்லை என்றால், எழுத்து சுதந்திரம் இல்லை என்றால் நான் எதற்காக வாழ வேண்டும், நான் இப்படியே அவர் சொன்ன மாதிரி நான் விஷத்தை குடிச்சிட்டு இறந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுதாங்க உண்மை. இப்போ என்ன செய்கிறாரு, அந்த மன்னன் பேர் இன்னும் யாருக்குமே தெரியல. அதாவது நான் சாக்ரட்டிஸனுடைய வாழ்க்கை வரலாறை படிச்சிருக்கேன், எனக்கு புஸ்தகங்கள்லாம் படித்ததுனால என்னால் பேச முடியுது. சாக்ரட்டிஸனுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கையில் இதை தெரிஞ்சு கொள்ள முடியுது. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, என்னால் பேச்சு சுதந்திரமும் எழுத்து சுதந்திரமும் இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதை விட நான் சாவதே மேல் என்று சொல்லி விஷத்தை கொடுத்து இறந்து விடுகிறார். அந்த மன்னன் பெயர் யாருன்னு இதுவரை அன்னைக்கு தான் அந்த மன்னனுக்கு தான் அந்த ஒரு நாளைக்கு தான் இன்பம் அவனுக்கு. ஆனால் அவர் பொறுத்த யார், சாக்ரட்டிஸுக்கு இன்று உலகம் அளவுக்கும் பெருமை இருக்கிறது. உலகம் உள்ளளவும் அவருடைய பேர் நிலைத்து நிற்கும். இன்றைக்கும் சொல்கிறான்ல, சாக்ரட்டிஸ் எகிப்திய தத்துவ ஞானி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அதுதான் தெய்வப்புலவர் எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது உண்மையாகவே இருக்கிறது பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு புலவர் எப்படிங்க இருக்க முடியும்? அதனால தான் இங்கே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எல்லாருமே பாராட்டுறாங்க. அவர் பிடிக்காதவங்க சொன்னால் அது உண்மையிலே அவன் படிச்சிருக்க மாட்டான் திருக்குறளை, அதனால் பிடிக்காமல் சொல்லுவான். ஆனால் அவரை பிடிக்காமல் யாருமே இருக்க முடியாது. கவிஞர் கண்ணதாசன் இன்பத்துப்பாலுக்கு மட்டும்தான் உரை எழுதியுள்ளார். மற்ற 2ஐயும் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். பாடல்கள் எழுதி கொண்டேன். கவிப்பேரரசு வைரமுத்து இப்போ அன்னைக்கு வந்திருக்கையில் சொல்கிறாரு, நான் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3க்குமே, இன்பத்துப்பால்னு மூவாவே சொல்கிறாரு. அவர் காமத்துப்பால் தான் வச்சுருக்காரு, ஆனால் மூவா உரையில் என்ன சொல்கிறாரோ இன்பத்துப்பால்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா அது ஒன்றும் காமத்துப்பால்னு ஒன்றும் மோசம் கிடையாது. அதாவது அதை கல்லூரியிலே பாடமாக கூட வைக்கலாம். அதை இந்த 3க்கும் உரை எழுதியுள்ளார். மொத்தம் 133 அவருடைய உயரம், அவருடைய அதிகாரங்கள் 133. அந்த 133 அடிக்கு தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய சிலை கன்னியாகுமரியிலே அமைக்கப்பட்டுள்ளது.
133 பேருக்கு மேல் உரை எழுதி விட்டார்கள். இப்போ கடைசியாக உரை எழுதியவர் யாருன்னா கவிப்பேரரசு வைரமுத்து தான். கடைசியாக உரை எழுதியவர் அடுத்த மாதம் வெளியிடுது. அவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு இந்த மதத்திற்கு அப்பாற்பட்டதுங்க. அது ஒரு கடவுள் வாழ்த்திலே நீங்கள் பார்க்கலாம். கடவுள்னு தான் சொல்கிறாரு ஒழிய அவர் எந்த கடவுள்னு சொல்லவே இல்லை. அவர் இந்து கடவுளாக இருக்கலாம், கிறிஸ்து மத கடவுளாக இருக்கலாம், இஸ்லாமிய மத கடவுளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நாம் இயங்கிக் கொண்டு இருக்குது, உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது கடவுளின் அடிப்படையில் தான் அப்படின்னு தான் சொல்கிறார். அதனால் எல்லார் அதையும் அவர் குறிப்பிடுகிறார். எல்லார் வீட்டிலும் திருக்குறள் இருக்க வேண்டும் கண்டிப்பாக. அது என்ன அன்னைக்கு அவர் இதே வாங்கிட்டார், உறுதிமொழியை வாங்கிட்டார். யாரும் குடிக்கக்கூடாது, யாரும் புகைப்பிடிக்கக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு உள்ளத்தை கெடுக்கிறது. ஏன் அந்த வாழ்நாளை நம்ம குறைச்சிக்கிடுவானா குடிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நான் பேரறிஞர் அண்ணாவையும் அதனால தான் புகழ்கிறேன். என்னென்னா அவர் என்ன செய்கிறாரு, பேரறிஞர் அண்ணான்னு சொன்னாலே இதாக நினச்சிக்கிறாதீங்க, அரசியல் கருதி சொல்லலை. அவர் என்ன செய்கிறார், முதல்ல அவர் சொல்லிட்டாரு நான் ஒருபடி அரிசி திட்டம்னு சொல்லிட்டு. ஆனால் அதை செய்வதற்கு கஜனாவில் பணம் இல்லை, இது என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கையில் உள்கட்சியில் என்ன எல்லாம் சொல்கிறாங்க, மதுவை அமுல்படுத்தும்னு சொல்கிறாரு. மகாத்மா காந்தியினுடைய முக்கிய கொள்கையே கடைசியில் நேரிட்ட சொல்லுது, மதுவை எக்காரணத்தை கொண்டும் அமுல்படுத்தக்கூடாது இந்தியாவில். இப்போ இந்தியாவினுடைய 4 மாநிலங்கள் தான் மது இல்லாமல் இருக்கிறது, மற்ற எல்லா மாநிலத்திலும் மது இருக்கிறது. ஆனால் அறிஞர் அண்ணா அன்னைக்கு என்ன சொன்னார்னா, தயவு செய்து நான் முதலமைச்சராக இருக்கும் வரை மதுவை அமுல்படுத்த மாட்டேன். காரணம், என் வீட்டில் இருந்து 3வது வீட்டிலே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணை போட்டு அவன் தன் மனைவியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான் டெய்லி குடிச்சிட்டு இது என்ன இப்படி இதை நானே பார்த்துட்டு நானே செய்தால் என்னை மக்கள் தூத்தி விடுவார்கள். அதனால தான் அவருக்கு தென்னாட்டு காந்தின்னு அவருக்கு பெயர். பேரறிஞர் அண்ணாவுக்கு பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, அவருடைய கருத்தும் இவருடைய கருத்தும் ஒன்றாக இருக்கிறது. அதனால் தென்னாட்டு காந்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் மதுவை அமுல்படுத்தவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ என்னென்னா, மதுவினால தாங்க இன்றைக்கி எல்லா பிரச்சனையும். என்ன தாயே கொள்றானுங்க, சகோதரியை கொள்கிறான், இப்படி எல்லாத்தையும் குடிச்சிட்டு ஏதாவது செய்கிறானே, நம்ம என்ன செய்ய முடியும்? எனக்கு ஆரம்பத்தில் இந்த பழக்கம் கிடையாதுங்க. அதே மாதிரி ஸ்மோக்கிங்கும், அதாவது புகைப்பிடிக்கிற பழக்கமும் எனக்கு கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அதனால் நான் பேரறிஞர் அண்ணாவை இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன். அதனால தான் சொல்கிறேன். நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.